ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைக்கு மஞ்சள் காமாலை வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கலாம், என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாங்க. இதே மாதிரி நிறைய ப்ரெக்னென்சி, மாம் கேர், பேபி கேர் அண்ட் வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது குழந்தைக்கு 2 டைம் வருங்க. ஒரு டைம் குழந்தை பிறந்த உடனே மஞ்சள் காமாலை வரும். அது எதுக்காகனா குழந்தை சரியாக பால் குடிக்காமல் இருக்கும். இப்போ சில பேர்த்துக்கு குழந்தை நல்லா பிறந்த உடனே தாய்ப்பால் நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா தாய்ப்பால் சுரக்காது. சில பேர்த்துக்கு ப்ரெக்னென்சி டைம்லேயே தாய்ப்பால் சுரந்துடும். ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல தாய்ப்பால் சுரப்பு இருக்குது, குழந்தை வயிறு நம்ப பால் குடிச்சிக்கிச்சு, நல்லா தூங்குது அப்படின்னா மஞ்சள் காமாலை வராது. ஆனால் உங்கள் குழந்தை தாய்ப்பால் சரியாக குடிக்கிறதில்ல, வாயில் வச்ச உடனே தூங்கிடுறாங்க, இல்லைன்னா உங்களுக்கு சரியான தாய்ப்பால் சுரப்பு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் காமாலை வரும். ஸோ இது ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு லைட்குள்ளே வைப்பாங்க, ப்ளூ கலர் லைட்குள்ளே ஒரு நாள் வைப்பாங்க. ஒரு 3 நாள் 4 நாளில் இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். அதுக்கு பேர் மஞ்சள் காமாலை கிடையாதுங்க. ரெண்டாவது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறமா உங்கள் குழந்தையோட ஃபேஸ் எல்லோ கலரில் இருக்குது, உங்களோட குழந்தையோட 2 கையும் எல்லோ கலரில் இருக்குது, கால்லாம் எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி அந்த மஞ்சள் காமாலைன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ரொம்ப 6 மாதத்துக்கு முன்னாடி குழந்த, 5 மாதத்துக்கு முன்னாடி குழந்த அப்படின்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஒன்று முட்டையோட வெள்ளைக்கரு. முட்டையோட வெள்ளைக்கரு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். மோர் வகைகள் கொடுக்கலாங்க, மோர் கொடுக்கலாம். பல வகைகள், என்ன பல வகைகள் வேணாலும் கொடுக்கலாம். அடுத்தது கஞ்சி கொடுக்கலாங்க தாராளமாக. இந்த டைமில் கஞ்சி கொடுக்கலாம், தேன் கொடுக்கலாம். இந்த டைமில் இனிப்பு வகைகள் தாராளமாக இந்த டைமில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மஞ்சள் காமாலை தானே, அதனால் இனிப்பு வகைகள் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் அதிகம் உள்ள உணவுகள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க. பூரி, நிறைய பலகாரங்கள், நொறுக்கு தீனிகள்லாம் இந்த டைமில் கொடுக்காதீங்க. முட்டையோட மஞ்சள் கரு கொடுக்கக்கூடாதுங்க. ஸோ முட்டையோட மஞ்சள் கரு ரொம்ப ரொம்ப நல்லது தான், அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, தாராளமாக எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மஞ்சள் காமாலை வந்த டைமில் முட்டையோட மஞ்சள் கரு கொடுக்காம இருக்கிறது நல்லது. அடுத்தது தேங்காய் சட்னிங்க. ஸோ தேங்காய் சட்னி இந்த மாதிரி மஞ்சள் காமாலையாலும் குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த தேங்காய் சட்னியை கொடுக்கறது நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டைப் ஆஃப் மஞ்சள் காமாலை இருக்குது. பிறந்த குழந்தைக்கு வர மஞ்சள் காமாலைங்கிறது வேறு மாதிரி, வளர்ந்ததுக்கப்புறம் வர மஞ்சள் காமாலைங்கிறது வேறு மாதிரி. ஸோ பிறந்த உடனே எல்லா குழந்தைங்களுக்குமே மஞ்சள் காமாலை வர்றது ஒரு யூஷுவல் தான், காமன் தான். அது லைட்டுக்குள்ளே வச்ச உடனே சரியாக போயிடும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் வர மஞ்சள் காமாலை அப்படி கிடையாது, அது உடம்புல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் மஞ்சள் காமாலை வந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.